இன்றைய வகுப்பு அலகு 17 விலங்குலகம். உலகில் பல்வேறு வகையான உயிரினங்கள் உள்ளன. இவை மொனீரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சை, பிளான்டே, அனிமாலியா என்று வகைப்படுத்தப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா அனைத்து ஒரு செல் உயிரினங்கள், அது முக்கியமாக ப்ரோகேரியாட்டுகள், அனைத்து ஒரு செல் ப்ரோகேரியாட்டுகள் மொனீரா வகையினை சார்ந்தது. அதே போல் அனைத்து ஒரு செல் யூகேரியாட்டுகள் புரோட்டிஸ்டா வகையை சார்ந்தது. மூணாவது பார்த்தீங்கன்னா பச்சையம் அற்ற தாவரங்கள் எல்லாம் பூஞ்சைன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையில் சார்ந்துள்ளது. பச்சையம் கொண்ட தாவரங்கள் பிளான்டேயிலும் மற்றும் அனைத்து விலங்குகளும் அனிமாலியா வகையினை சார்ந்தது. இப்படி 5 உயிரினங்கள் பிரிச்சிருக்கனால இது 5 உலக வகைப்பாடு ஆகும். ஒவ்வொரு உயிரினமும் வெவ்வேறு பண்புகளில் வேறுபட்டும் ஒத்தும் காணப்படுகிறது. தாவரங்களில் பல்வகைத்தன்மையை பார்க்கும் பொழுது பல வகையான தாவரங்கள், அதாவது செடி, சிறு செடி, மரம், பற்றுச்செடி, கொடி, மலர்களின் அமைவிடம், வாழிடம், புற அமைப்பு என பல பண்புகளில் வேறுபட்டு காணப்படுகிறது. அதுபோல விலங்குகளில் அவற்றின் புற அமைப்பு, உள்ளமைப்பு, நடத்தை முறை மற்றும் வாழ்க்கை முறைகளில் வேறுபடுகிறது. உயிரினங்களில் இந்த வேறுபாடுகள் தான் பல்வகைத்தன்மைக்கு காரணமாகும். வேறுபாடுகள் தான் உயிரினங்களின் தனி சிறப்பு. அப்படின்னா ஒவ்வொரு உயிரினங்களையும் முறையாக வரிசைப்படுத்துவதன் மூலம் பல்வகை தன்மைகளை பற்றி நன்கு அறிய முடியும். உயிரினங்களின் ஒற்றுமைகள், அதன் வேறுபாடுகள் அடிப்படையில் சிறு சிறு குழுக்களாக பிரித்தலே வகைப்படுத்தல் எனப்படும். வகைப்படுத்தும் அறிவியல், அதாவது உயிரினங்களை வகைப்படுத்தும் அறிவியல் வகைப்பாட்டியல் ஆகும். உயிரினங்களை முதலில் முறையாக வகைப்படுத்தியவர் கரோலஸ் லின்னேயஸ் ஆவார். இவர் ஸ்வீடன் நாட்டை சார்ந்தவர். அதனால் இவரை நவீன வகைப்பாட்டின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இவர் ஒரு தாவரவியலாளராகவும் விலங்கியலாளராகவும் மருத்துவராகவும் திகழ்ந்தவர். இவர் தனது வகைப்பாட்டியலில் லத்தீன் மொழியை பயன்படுத்தி உயிரினங்களின் ஒற்றுமை, வேற்றுமை மற்றும் அவற்றுக்கிடையே உள்ள இனத்தொடர்புகளின் அடிப்படையில் சிறிய குழுக்களாக பிரித்து அறிவியல் வகைப்பாட்டினை உருவாக்கியவர். உயிரினங்களுக்கு அவற்றின் பேரினம், சிற்றினம் மற்றும் குழுக்களின் அடிப்படையில் இரு பெயரிடும் முறையினை உருவாக்கினார். வகைப்பாட்டு படிநிலையின் ஒவ்வொரு சிறிய குழுவே இதன் அடிப்படை அலகாகும். லின்னேயஸ் அனைத்து உயிரினங்களுக்கும் இரு செல் பெயரிடும் முறையினை வகுத்தார். உயிரினங்களுக்கு அவற்றின் பேரினம், சிற்றினம் என்று இரு சொற்களால் பெயரிட்டார். இது இரு சொல் பெயரிடும் முறை எனப்படும். எடுத்துக்காட்டு, புலி பாந்திரா டைக்ரஸ் என்று அழைக்கப்படுகிறது. பாந்திரா எனப்படுவது பேரின பெயர், டைக்ரஸ் சிற்றின பெயராகும். இதுபோல இந்திய கிளி சிட்ரகுலா இப்பாட்ரா, பச்சை கிளி சிட்ரகுலா கிரமேரி, நரி கேனஸ் பாலிபஸ், குள்ளநரி கேனஸ் ஆரஸ் என்று அழைக்கப்படுகிறது. இவ்வாறு உயிரினங்களுக்கு அவற்றின் பேரினம், சிற்றினம் மற்றும் குழுக்களின் அடிப்படையில் பெயரிடும் முறை இருசொல் பெயரிடும் முறையாகும். அடுத்து உயிரினங்களின் வகைப்பாட்டிலின் படிநிலை. உயிரினங்களின் வகைப்பாட்டிலின் படிநிலை உலகம், தொகுதி, வகுப்பு, வரிசை, குடும்பம், பேரினம், சிற்றினம் என பல படிநிலைகளை கொண்டுள்ளது. இதில் முதல் படிநிலை எது? உலகம். இது மிகப்பெரிய பிரிவு. உலகம்னு சொல்லக்கூடிய படிநிலை தான் மிகப்பெரிய பிரிவு. இந்த பிரிவில் தான் எல்லா உயிரினங்களையும் கொண்டுள்ளது. அதாவது நுண்ணுயிர்கள், தாவரங்கள், விலங்குகள் அனைத்தும் இந்த பிரிவில் காணப்படும். இரண்டாவது படிநிலை தொகுதி. ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய விலங்குகள் தொகுதிகளாகிறது. இதில் விலங்குகள் முதுகு நாண் அடிப்படையில் 2 குழுக்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. முதுகு நாண் என்பது ஒரு வளையக்கூடிய தண்டு, உடலின் அச்சு போன்று விளங்கும். கருநிலையில் உள்ள மீசோடாம் படலத்திலிருந்து முதுகு நாண் உருவாகிறது.
இவை உயிரினங்களுக்கு உறுதியினை தரும். சில உயிரினங்களில் வாழ்நாள் முழுவதும் உடல் அச்சாக நிலைத்து நிற்கும். சில உயிரினங்களில் இவை மறைந்து முதுகெலும்பாக மாறும். இந்த படத்தில் காணப்படுபவை மண்புழுவும் பாம்பும். மண்புழு முதுகு நாண் அற்றவை, பாம்பு முதுகு நாண் உள்ளவை. சைக்கான், ஜெல்லிமீன், நாடாப்புழு, உருளைப்புழு, அட்டை, நண்டு, கரப்பான் பூச்சி, மரவட்டை, நத்தை, நட்சத்திர மீன், பலனோகிளாசஸ் ஆகியவை முதுகு நாணற்ற உயிரிகள். அதே மாதிரி மீன், தவளை, ஓணான், காகம், நாய் போன்ற விலங்குகள் முதுகு நாண் முதுகெலும்பிகளுக்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும். வகைப்பாட்டு படிநிலையின் 3வது நிலை வகுப்பு. ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய அல்லது ஒரு பொதுவான பண்புகள் உடைய விலங்குகள் ஒரே வகுப்பில் வைக்கப்பட்டுள்ளது. எடுத்துக்காட்டு: முதுகு நாண் கொண்ட விலங்குகளுள் பறக்கும் பண்பு கொண்ட வௌவால், நீரில் காணப்படும் திமிங்கலம், எலி, யானை, குரங்கு, மனிதன் ஆகியவை பால் சுரப்பிகளை கொண்டவை. இவை யாவும் குட்டிகள் ஈண்டு பால் கொடுக்கும் பண்பினை உடையது. இவை பாலூட்டி எனப்படும் வகுப்பில் வைக்கப்பட்டுள்ளது. வகைப்பாட்டியல் படிநிலையின் 4வது நிலை வரிசை. பொதுவான பண்புகளால் ஒன்றோடொன்று தொடர்புடைய ஒரு குறிப்பிட்ட வகுப்பில் உள்ள அனைத்து உயிரினங்களும் ஒரு வரிசையில் வைக்கப்பட்டுள்ளன. எடுத்துக்காட்டு: பாலூட்டி வகுப்பினை சார்ந்தவை குரங்கு. ஒன்றோடொன்று தொடர்புடைய பல வகையான குரங்கினங்கள் பிரைமேட்ஸ் என்ற வரிசையில் வைக்கப்பட்டுள்ளது. இதுபோல பாலூட்டி வகுப்பினை சார்ந்ததும் கோரை பற்களை கொண்டவைகளாகவும் பொதுவாக காட்டில் வாழ்பவைகளாகவும் ஒரு சில மட்டுமே வீட்டில் வளர்ப்பவைகளாகவும் உள்ள உயிரிகள் கார்னிவோரா என்ற வரிசையில் காணப்படுகிறது. எடுத்துக்காட்டு: பூனை, புலி, சிறுத்தை போன்ற விலங்குகள். வகுப்பு, வரிசை, குடும்பம் பற்றி மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். பாலூட்டி என்பது ஒரு வகுப்பு. பாலூட்டிகளின் பண்புகள் யாவை? குட்டிகள் ஈண்டு பால் கொடுக்கும் முதுகு நாண் உயிரிகள். எடுத்துக்காட்டு: திமிங்கலம், பூனை, நாய், குரங்குகள், வௌவால். இந்த வகுப்பு உயிரினங்கள் ஒரு குறிப்பிட்ட பண்புகளால் ஒரு வரிசையினுள் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. எடுத்துக்காட்டு: அதிக நுண்திறன் கொண்ட குரங்கு இனங்கள் பிரைமேட்ஸ் என்ற வரிசையிலும், கிழிக்கும் பற்கள் கொண்ட விலங்கினங்கள் கார்னிவோரா என்ற வரிசையிலும் இடம்பெற்றது. இதேபோல் ரொடென்ஷியா, சீட்டாக்கே, சிரோப்டெரா, ப்ரோபோசிடே, பிரைமேட் என்று 19 வரிசைகள் பாலூட்டி வகுப்பின் கீழ் உள்ளன. வரிசை குடும்பங்களாக வகைப்படுத்தப்பட்டது. எடுத்துக்காட்டு: வரிசை கார்னிவோரா ஃபெலிடே, கேனிடே, ஊர்சிடே என்று 12 குடும்பங்களாக வகைப்படுத்தப்பட்டது. பூனை இனம் ஃபெலிடே குடும்பத்திலும், நரியின் மூக்கு ஒத்த விலங்குகள் கேனிடேயிலும், வாத்து போன்று நன்கு நீந்தும் திறன் மற்றும் மோப்பத்திறன் உள்ள விலங்கு எடுத்துக்காட்டு பாண்டா கரடி, துருவ கரடி, ஊர்சிடே குடும்பத்திலும் வகைப்படுத்தப்பட்டது. வகைப்பாட்டு படிநிலையின் 6வது படிநிலை பேரினம். ஒரு குடும்பத்தினுள் நெருங்கிய தொடர்புடைய உயிரினங்கள் ஒரே பேரினத்தில் உள்ளது. அதாவது ஒரு பேரினம் நெருங்கிய தொடர்புடைய சிற்றினங்களை உள்ளடக்கியுள்ளது. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஃபெலிடே குடும்பம். ஃபெலிடே குடும்பத்தில் தொடர்புடைய உயிரினம் ஒன்று தான் பூனை. அந்த பூனை சிற்றினங்கள் யாவும் ஃபெலிஸ் என்ற பேரினத்தில் உள்ளது. இதுபோல நரி, இந்திய நரி, குள்ள நரி ஆகிய நரி இனங்கள் கேனிஸ் என்ற பேரினத்தில் உள்ளது. வகைப்பாட்டியலின் கடைசியான நிலை சிற்றினம். ஒரே சிற்றினத்தை சார்ந்த உயிரினம் மட்டுமே இணை சேர முடியும். எடுத்துக்காட்டு ஃபெலிஸ் கேட்டஸ் என்பது சாதாரண பூனை. ஃபெலிஸ் கேட்டஸ் மற்றொரு ஃபெலிஸ் கேட்டஸுடன் தான் இணை சேர முடியும். அதனால் சொல்கிறாங்க, ஒரே சிற்றினத்தை சார்ந்த உயிரினம் மட்டுமே இணை சேர முடியும். அதேமாதிரி இன்னொன்று கேனஸ் ஆரஸ் என்பது குள்ளநரி. இதே மாதிரி சீட்டக்குலா கிரமேரி என்பது பச்சைக்கிளி. வகைப்பாட்டிற்கான அடிப்படை எது அப்படின்னு சொல்ல படிக்க போகிறோம். ஏற்கனவே உயிரினங்கள் முதுகு நாண் அல்லது முதுகு நாணற்ற அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றன என்பதை பார்த்தோம்.
இப்போ கட்டமைப்பு நிலை, சீரமைப்பு, கருமூல அடுக்கு, உடற்குழித்தன்மை ஆகிய அடிப்படையிலும் வகைப்படுத்தப்படுகிறது என்பதை பற்றி படிக்க போகிறோம். முதல்ல உள்ளது கட்டமைப்பு நிலை. இந்த அடிப்படை என்ன சொல்லுது அப்படின்னா, உயிரினங்கள் ஒரு செல்லால் ஆன உயிரினமா அல்ல பல செல்களால் ஆன உயிரினமா என்ற அடிப்படையில் உயிரினங்கள் வகைப்படுத்தப்படுவது தான் கட்டமைப்பு நிலை. வகைப்பாட்டிற்கான அடிப்படையில் அடுத்து சமச்சீர். அனைத்து உயிரினங்களின் உடல் உறுப்புகள் ஒரு மைய அச்சினை சுற்றி அமைந்திருக்கும். சில உயிரினங்களில் மைய அச்சின் வழியாக உடலை பிரித்தால் மட்டுமே இரு சமமான பாகங்களாக பிரிக்க இயலும். இந்த உயிரிகள் இரு பக்க சமச்சீரினை பெற்றுள்ளது. ஆனால் சில உயிரிகளை எந்த குறிப்பிட்ட திசையில் பிரிக்கும் போதும் சமமான இரண்டு பாகங்களாக பிரிக்க முடியும். இந்த உயிரிகள் ஆர சமச்சீர் வகையினை பெற்றுள்ளது. அடுத்து கரு உருவாக்கத்தின் போது உருவாகும் கருமூல அடுக்குகளின் எண்ணிக்கை அடிப்படையிலானது. இந்த கருமூல அடுக்குகளில் இருந்தால் உடல் உறுப்புகள் தோன்றி ஒரு முதிர் உயிரி உருவாகிறது. சில உயிரினங்களில் புற அடுக்கு, அக அடுக்கு என்று இரண்டு கருமூல அடுக்குகள் உள்ளன. அத்தகைய உயிரினங்கள் ஈரடுக்கு உயிரிகள் எனப்படும். எடுத்துக்காட்டு ஹைட்ராவை சொல்லலாம். புற அடுக்கு, நடு அடுக்கு, அக அடுக்கு என 3 கருப்படலங்கள் கொண்ட உயிரினங்கள் மூவடுக்கு உயிரிகள். எடுத்துக்காட்டு முயல் போன்ற உயிரினங்கள். அடுத்து உடற்குழியின் தன்மையின் அடிப்படையிலானது. ஒரு உயிரியின் உடல் சுவற்றுக்கும் உணவு பாதைக்கும் இடையே காணப்படும் திரவத்தினால் நிரப்பப்பட்ட குழி உடற்குழி எனப்படும். உடற்குழியின் அடிப்படையில் 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. உடற்குழி அற்றவை, எடுத்துக்காட்டு நாடாப்புழு. பொய்யான உடற்குழி கொண்டவை, எடுத்துக்காட்டு உருளைப்புழு. மூன்றாவது உண்மையான உடற்குழி உடையவை, எடுத்துக்காட்டு மண்புழு, தவளை போன்ற உயிரினங்கள். விலங்கினங்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை மீண்டும் ஒரு முறை பார்ப்போமா? கட்டமைப்பின் மட்ட நிலைகள் அடிப்படையில் ஒரு செல் உயிரிகள் மற்றும் திசு அல்லது உறுப்பு மண்டலங்களை பெற்ற உயிரிகள் என 2ஆக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. 2வது சமச்சீரமைப்பு முறையின் அடிப்படையில் எந்த திசையில் பிரித்தாலும் உயிரினங்களை 2 சமமான பகுதிகளை கொண்ட உயிரினங்கள் அல்லது மைய அச்சின் இரு மருங்கில் பிரிக்கும்போது மட்டுமே 2 சம பகுதிகளை கொண்ட உயிரினங்கள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. 3வது நிலை உடற்குழி அடிப்படையிலானது. அதாவது உடற்குழி அற்றவை, போலி உடற்குழி உடையவை மற்றும் உண்மையான உடற்குழி உடையவை என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. கடைசியா முதுகு நாண் கொண்ட உயிரினங்கள் அல்லது முதுகு நாணற்ற உயிரினங்கள் அடிப்படையில் வகைப்படுத்துவது. இந்த அடிப்படையில் பார்த்தோம்னா துளையுடல்கள் தொகுதி உயிரினங்கள் ஒரு செல்களால் ஆனவை. ஏனைய அனைத்து தொகுதிகளும் உறுப்பு மண்டலங்களை கொண்டவை. அதுலேயும் இந்த குழியுடலிகள் உறுப்பு மண்டலங்களை கொண்டதாகவும் ஆரச்சமச்சீர் அமைப்பினை உடையதாகவும் காணப்படுகிறது. மற்ற தொகுதிகள் இரு பக்க சமச்சீரினை பெற்றவை. அதாவது தட்டைப்புழு, உடற்குழி அற்ற உயிரினங்கள், உருளைப்புழுக்கள், போலி உடற்குழி உயிரினங்கள், ஏனைய தொகுதிகள் யாவும், அதாவது வளைத்தசை புழுக்கள், கணுக்காலிகள், மெல்லுடலிகள், முட்தோலிகள், அரைநாணிகள் மற்றும் அனைத்து முதுகு நாண் உயிரிகளும் உண்மையான உடற்குழி உடைய உயிரினங்கள் ஆகும்.